ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளகாப்பு பேக்ட்ராப் மேக்கிங்கோட பார்ட் 4. நம்ம ஆல்ரெடி டார்கெட் பண்ண மாதிரி நம்ம வளகாப்பு பேக்ட்ராப்க்கு யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு ப்ளூ கலரும் பிங்க் கலரும் சார்ட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த சார்ட் பேப்பரில் நம்ம பேக் சைடு வேறு ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணது. ஸோ அது அப்படியே இருந்ததுனால அதனுடைய பேக் சைடில் வந்துட்டு ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதில் இனிஷியலாக வந்துட்டு ஒரு பெரிய ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு ரவுண்ட் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ப்ளூ கலரில் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் சென்டரில் வந்துட்டு இட்ஸ் அ பாய்ன்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் அவுட்லைன் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம லீஃப் எல்லாம் ஒட்ட போகிறோம். லீஃபுமே வந்துட்டு ஒரு சைடில் அந்த வெயின் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு வெயின் தெரிய வேண்டாம். நமக்கு வந்துட்டு அந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ எஃபெக்ட் இந்த 2ஓட கலர் எஃபெக்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அதனால நம்ம வெயினை வந்துட்டு பேக் சைடு வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லீஃபோட வெயின் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அது வந்துட்டு வெயின் தெரியிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு லீஃபில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி வச்சதுனால நான் 1 பை 1 வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெட்டு வந்துட்டு அந்த ஆரஞ்ச் டார்க் ஆரஞ்சு எங்கே இருக்கோ அது வந்துட்டு உள்ளே வர மாதிரியும், லைட் ஆரஞ்ச் அந்த எல்லோ ஷேட் மிக்ஸ் ஆகிறது வந்துட்டு வெளியில் வர மாதிரியும் வந்துட்டு ஓவராலாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 1 பை 1 வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப வந்துட்டு கேப் விடல. இதுவுமே வந்துட்டு நம்ம இதுக்காக ஸ்பெசிஃபிக்காலாம் வாங்கல. ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு ஒரு 15 to 20 இயர்ஸாக சும்மாவே இருந்தது தான். அந்த பிளான்ட் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ அதனால அதனுடைய லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்றதுனால தனியாக எடுத்து வச்சுருந்தது. ஸோ அந்த லீவ் எல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீகாக் ஃபெதர்ஸ் எடுத்துக்கலாம். யூசுவலாக பீகாக் ஃபெதர்ஸ் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலும் நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு அது டெக்கரேஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக்காக என்ன ரீசன்ன்றது தெரியல வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸாகவே வந்துட்டு அந்த மழை காலத்தில் பீகாக் ஃபெதர்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும் பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்குள்ளெல்லாம் போனோம்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 இயர்ஸாக சேர்த்தி வச்ச பீகாக் ஃபெதர்ஸ் தான் அதெல்லாம். அதை வந்துட்டு நம்ம மறுபடியும் கண்ணு மட்டும் நமக்கு அந்த மேலே இருக்க கண்ணு மட்டும் தான் வேணும். ஏன்னா அது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம அதை மட்டும் ஃபுல் ஃபெதர்லேருந்து அந்த கண்ணு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பேக் சைடு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது லீஃபுக்கு பின்னாடி வர மாதிரி ஒட்டி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பேஸ்ட் பண்ணும்போது பேக் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சார்ட்ஸை கட் பண்ணிவிடுவேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அப்படி கட் பண்ண வேண்டாம், எனக்கு டேரெக்டாக வந்துட்டு அந்த பீகாக் ஃபெதர்ஸ் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லீஃப் ஒட்டுறதுக்கு முன்னாடி பீகாக் ஃபெதர்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா லீஃப் ஒட்டினீங்க அப்படின்னா அந்த பீகாக் ஃபெதர்ஸ்க்கு இடையில தெரியக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ கலர்ஸும் தெரியாது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் வந்துட்டு இட்ஸ் அ பாய் அப்படின்றத ப்ளூ கலர் சார்ட்லேயும், இட்ஸ் அ கேர்ள் அப்படின்றத பிங்க் கலர் சார்ட்லேயும் வந்துட்டு நம்ம எழுதலாம். அது எழுதுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபைனலாக இருக்கக்கூடிய பார்ட்டில் எல்லாமே பேக்ட்ராப்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோவில் காமிக்கிறேன். இந்த லீவ்ஸ் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. நம்ம பார்ட் 2ல ஃப்ளார் செஞ்சோம் இல்லையா, அதை அரேஞ்ச் பண்ணும்போது கூட வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம்.